டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இன்று அளித்த பேட்டியில் நேற்று அதிமுக பாமக கூட்டணி அன்புமணியுடன் ஏற்பட்டது ஒரு கூத்து என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோடு தான் இருக்கிறது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ஒரே ஒரு நபர் அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செயலாக தான் இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, இதை ஏற்க இயலாது என்றும் கூட்டணி குறித்து பேசுவதற்கு அன்புமணிக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்றும் அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகத்தான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை பறிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்படுவதை அன்புமணி செயல்படுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு என்பதே இல்லை என்றும் மிகவும் கடுமையாக அன்புமணியை விமர்சித்து டாக்டர் ராமதாஸ் என்று பேட்டி எழுதியிருக்கிறார். ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பெயரில் அன்புமணி அதிமுகவுடன் தேர்தல் உடன்பாடு செய்தது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் அளித்த அந்த பேட்டியில் கடுமையாக விமர்சித்து குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்றைய பேட்டியின் போது ஜி.கே. மணி மற்றும் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள அவரது மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரில் அன்புமணி அதிமுகவுடன் மேற்கொண்டுள்ள அந்த கூட்டணி ஒப்பந்தம் செல்லாது என்றும் அன்புமணியை மத்திய அமைச்சராகிய தமக்கே அன்புமணி துரோகம் செய்து விட்டார் என்றும் அவருக்கு தலைமை பண்பு துளியும் கிடையாது என்றும் அன்புமணி கூட்டணி ஒப்பந்தம் போட்டாரா கையெழுத்து போட்டாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்றும் தனிநபர் ஒருவர் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை என்னோடு தான் இந்த கட்சி இருக்கிறது என்றும் அன்புமணியிடம் கட்சியினர் எவருமே இல்லை என்றும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று மிக கடுமையாக அன்புமணியை விமர்சித்து இன்று பேட்டி அளித்திருக்கிறார். எனது தலைமையில் அமைக்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அதுதான் ஒரிஜினல் பாமக என்று டாக்டர் ராமதாஸ் இன்றைய பேட்டியின் போது அறிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தம்மிடம்தான் முழுமையாக இருக்கிறது என்றும் அன்புமணியிடம் இல்லை என்றும் நேற்று நடந்தது ஒரு நாடகம் ஒரு கூத்து என்றும் டாக்டர் ராமதாஸ் மிகவும் கடுமையாக அங்கு விமர்சித்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேசுவதற்கு அன்புமணிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ராதிகா.